டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் லேபில் காலம் பைண்டு ரோ பைண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட் நம்ம காலம்னா என்ன, ரோனா அப்படின்னு என்ன நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ கீழே பாருங்கள், உங்களுக்கு சின்ன ஒரு சாம்பிள் அவுட்புட் இருக்குது. இதில் பாருங்கள், நேம் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல நேம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா, பூஜா, விமலா, உமா, குணா, 25, 30, 28, 22, 27 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நம்ம வந்து ஹரிசாண்டலாக வரதால நம்ம காலம் அப்படின்னு சொல்லுவோம். இதே ராஜா 25, பூஜா 30 அப்படின்னா ரோ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ டாப்பில் இருந்து பாட்டம் கீழே வந்துச்சுன்னா அது பேர் காலம், லெஃப்டில் இருந்து ரைட்டில் போச்சுன்னா அது பேர் நம்ம ரோ அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம பைண்ட் பண்ணுறோம். இப்போ பைண்ட் பண்ணி தான் உங்களுக்கு அவுட்புட் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ அந்த ஒரு கம்பைன் பண்ணி இப்போ நம்ம பண்ண போகிறோம் ரோஸையும் காலத்தையும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோடை பாரு, உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெக்டார் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நேம் அண்ட் ஏஜ். ஓகேங்களா, இந்த நேம் அண்ட் ஏஜ் வந்து வெக்டார்னு சொல்லுவோம். இந்த நேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பைன் நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அந்த கம்பைன் யாருன்னா ராஜா, பூஜா, விமலா. அதே மாதிரி ஏஜை கம்பைன் பண்ணுறேன். அது 25, 30, 28. அப்போ ராஜாவோட ஏஜ் 25, பூஜாவோட ஏஜ் 30, விமலாவோட ஏஜ் 28 அப்படின்னு கம்பைன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலம் பைண்ட் பண்ணுறேன். ஒரு நியூ ஃப்ரேம். இந்த ஃப்ரேம்னா யாருன்னா ராஜா, பூஜா, விமலா, 25, 30, 20 எல்லாமே ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். செட் ஆஃப் வேல்யூஸ் சொல்லிருக்குங்களா, ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த காலம்ஸை யூஸ் பண்ணி பைண்ட் பண்ணி இங்கே நான் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் செட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா ஃபைண்ட் 1 அப்படின்னு நம்ம வந்து வேரியபிள் கொடுத்துக்கிட்டு டேட்டா டாட் ஃப்ரேம். ஸோ பைண்ட் பண்ணி நேமையும் ஏஜையும் முதல்ல நான் பைண்ட் பண்ணுறேன். பைண்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து இங்கே நேம் ஏஜி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு ஃப்ரேம் வந்து செட் ஆகிடும். பார்த்தீங்களா, இங்கே நேம் ஏஜின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃப்ரேம் வந்து செட் ஆகிடும். இதில் பாருங்கள், இந்த நேமும் ஏஜி மட்டும் தான் ஃப்ரேம். எனக்கு வந்து ஃப்ரேம் இங்கே செட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ரேம் செட் ஆச்சு பார்த்தீங்களா, அதை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ டேட்டா ஃப்ரேம் 1 அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் அதே மாதிரி இன்னொரு நம்ம ஒரு டேட்டா க்ரியேட் பண்ணுறோம். செகண்டாக நமக்கு ஒரு ரோ வரணுமா இல்லையா, அந்த ரோ அதுக்கு நம்ம நேம் 2 ஏஜ் 2 அப்படின்னு கொடுத்துக்குறோம். இப்போ அந்த நேம் 2ல் பைண்ட் பண்ணுறோம், உமாவையும் குணாவையும் பைண்ட் பண்ணுறோம். ஏஜ் 2ல் அவங்களுக்கு நம்ம ஏஜ் நம்ம கொடுக்குறோம். உமாவுக்கு ஒரு ஏஜ், குணாவுக்கு ஒரு ஏஜ் கொடுக்குறோம். இப்போ இந்த டேட்டா ஃபைண்ட் 2 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காலம் பைண்ட் பண்ணுறோம், ஃப்ரேமில் பைண்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த DF2 வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா, பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த DF2 என்ன பண்ணுறோம், நம்ம அந்த உமாவையும் குணாவையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலம்ஸ் DF2வையும் காலம் நேம்ஸோட DF1ஐயும். இப்போ காலம் நேம்ஸ்னால் என்னென்ன, DF2னா என்ன, காலம்ஸ் நேம்ஸ் DF1 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டையுமே நம்ம டேட்டா ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்பைன் பண்ண போகிறோம். எப்படி கம்பைன் பண்ணுறோம், டேட்டா ஃபைண்ட் கம்பைன்டு ரோ பைண்ட். இங்கே ரோ பைண்ட் பண்ணால் தான் நமக்கு சரியாக வரும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த நேம் ஸ்கில் நேம்லாம் வரும், ஏஜ் கீழே ஏஜ் எல்லாமே வரும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே டேட்டா ஃபைண்ட் கம்பைன் ரோ பைண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு DF1 தென் DF2, அதாவது டேட்டா ஃபைண்ட் 1 டேட்டா ஃபைண்ட் 2 இதை நம்ம கொடுத்துக்கிட்டு டேட்டா ஃப்ரேம் ஆஃப்டர் ஜாயினிங் ரோஸ் அண்ட் ஆர் பைண்ட் அப்படின்னு ஒரு லைன் நமக்கு பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கம்பைன் பண்ண சொல்லிடுறோம். ஸோ பிரிண்ட்டு DF கம்பைன் பண்ணின உடனே இங்கே பாருங்கள், உங்களுக்கு கீழே பாருங்களேன், பார்த்தீங்கன்னா கம்பைன் ஆயிடுச்சு. பாருங்கள் என்ன கம்பைன் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேம் அண்ட் ஏஜ். ஸோ ராஜாவுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 25, பூஜா பக்கத்தில் 30, விமலா பக்கத்தில் 28, உமா 22, குணா 27. ஸோ இந்த ரோவும் காலமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைண்ட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம DF1 DF2 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ரோவை வந்து நம்ம DF2 காலமாக DF1 அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டையுமே நம்ம வந்து கம்பைன் பண்ணுறோம். ஸோ அதான் வந்து ரோவையும் காலமும் வந்து நம்ம கம்பைன் பண்ணி ஒரு டேட்டா செட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது. அதுக்கான கோட் தான் அந்த கோட். உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.